மணி விலாக் சேனல். இன்றைக்கி டேட்டு 27 செப்டம்பர் சாட்டர்டே. ஒரு 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சவாரி ஃபீல்டு. ஓகே, இன்றைக்கி எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அங்கே வீடியோவில் அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் என் கூட. ஓகே, சாட்டர்டேவும் ரொம்ப பிஸியாக இருக்குது. ஸோ நடுவில் எதுவும் வீடியோவே எடுக்க முடியல. ஆல்மோஸ்ட் வந்து இப்போது போரூர் டிஎல்எஃப் அங்கே ஒரு ட்ராப் முடிச்சுட்டு திருப்பி ஒரு பிக்கப் நியர்பை இங்கேருந்து ராயப்பேட்டை. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து என்னோட எனக்கு தெரிஞ்ச அந்த ஈவினிங் ஐடியாஸ், வீக்கெண்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் பண்ணலாம், வீக் டேஸில் டியூட்டிஸ் எப்படி இருக்கும், ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் எப்படி எந்தெந்த ஏரியாலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த பெனிஃபிட் எல்லாமே ஸோ புதுசாக ஆட்டோ எடுக்கிறவங்களுக்கு, புதுசாக நாங்கள் எத்தனை வருஷம் ஓட்டுறவங்களுக்கும் தெரியாத நிறைய இது நான் கற்றுக்கிட்டது எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே 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 போரூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்பிரஸ் அவென்யூ. ரேட்டு பார்த்தீங்களா, சாட்டர்டே சண்டேல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே ஓகே மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகுதுங்க. வெயில், சரியான வெயில். கலந்து ராத்திரி வந்த 1 லிட்டர் பாட்டில் போக 3 லிட்டர் பாட்டில். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ நீங்கள் வந்து வீக் டேஸில் ஓட்டுறீங்க அப்படின்னாலும் வீக்கெண்டில் ஓட்டுறீங்க அப்படின்னாலும் நான் சொல்கிற சில மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீக்கெண்டு அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா, பெரும்பாலும் 2 ஆப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் சொல்கிறது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரேபிட்டோவை ரெகுலராக வச்சுக்கோங்க, ரெகுலர் ஆப்பாக வச்சுக்கோங்க. பிகாஸ் அது எல்லா இடத்துலையும் அடிக்கும். யூபர் ஓலா ஆப்ஷனில் வைங்க. யூபர் ஓலாவை பற்றி சொல்கிறேன். யூபர் ஓலா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காரில் ஸ்ட்ராங்கான ஆப். ஓகே, கார் கஸ்டமரில் ஸ்ட்ராங்கான ஆப். ஸோ பீக் கவரில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் வந்து முதல் உரிமைன்னு சொல்லுவாங்கள்ல, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அது கொடுங்க. பிகாஸ் பீக் கவரில் ரேபிட்டோவை விட யூபர் ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ரூபா இருக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு. ஓகே, அது பீக் கவர்ன்றது 7 மணிலேருந்து, ஓகே, இல்லை 7:30 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 7:30 to 10:30 3 ஹவர் இருக்கும். ஓலாலையும் நல்ல ரேட் இருக்கும், யூபர்லையும் நல்ல ரேட் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது ரேபிட்டோவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஒரு 20 ரூபா இருக்கும். 10 கிலோமீட்டருக்கு 200 ரூபாய் ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீக் கவரில் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க. இது முன்னுரிமை கொடுங்க, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. மற்ற நேரத்தில் ரேபிட்டோவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரேபிட்டோவை வந்து எங்கே போனாலும் அடிக்கும், எங்கேருந்து ரிட்டர்ன் நம்ம மூவ் பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போ சொல்கிற மாதிரி அந்த பீக் கவரை மிஸ் பண்ணாதீங்க. அது வந்து வீக் டேஸில். ஓகே, வீக் டேஸில் 7:30 to 10:30 வேறு லெவலில் இருக்கும் யூபர் ஓலா. ஓகே, இல்லை எங்கன்னா மாட்டிட்டீங்க, ரேபிட்டோ தான் அடிக்குது அப்படின்னா ரேபிட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. 10:30 மணி தாண்டினோடனே யூபர் ரேபிட்டோ ஓலா, யூபர் ஓலா ரெண்டுமே ரேட் ரொம்ப கம்மியாயிடும். ஓகே, கம்பேர் டு ரேபிட்டோ. அப்போ ரேபிட்டோவை வந்து யூஸ் பண்ணுங்க. நீங்கள் மத்தியானத்தெல்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா திருப்பி ஈவினிங் 3:30க்கு யூபர் நல்ல ரேட்டு ஆரம்பிச்சிருவோம். ஓகே, 20 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க கிலோமீட்டருக்கு. 3:34 இருக்கலாம். அதோட நைட்டு 9 மணி வரைக்கும் நல்ல ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு ஓட்டுறீங்கன்னா நைட்டு 30% எக்ஸ்ட்ரா ரேபிட்டோலையும் இருக்கும், யூபர்லையும் இருக்கும். கஸ்டமரும் நீங்கள் கேட்குற ரேட்டு கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில். வீக்கெண்டில் யூபரும் சரி ஓலாவும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறில் ரேட் ரொம்ப கம்மியாயிடும். மதியத்துக்கு ஒரு 3 மணிக்கு மேலே தான் ரேட்டே ஸ்டார்ட் ஆகும், நல்ல ரேட்டு. பட் ரேபிட்டோ எப்பவும் போல் ரேட்டு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டேல 3 மணிக்குள்ளே நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேபிட்டோ யூஸ் பண்ணுங்கள். ரேட்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஆப் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கு, இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஓகே, இது லாஸ்ட்டாக வந்து அந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ட்ரிப்பு முடிச்சிட்டோம் யூபரில். பார்த்தீங்கன்னா நம்ம ஏரோ அப்போ வந்திருக்கோம், ஏர்போர்ட்டு. ஸோ ஓகே, இங்கே வெயிட் பண்ண முடியாது நம்மளால், அப்படியே மூவ் பண்ணி போவோம். ஓகே, இப்போல்லாம் கொஞ்ச நாள் எப்போவுமே காலைல தான் சிஎன்ஜி பிடிக்கிறோம்.
இன்றைக்கி வந்து நேற்று வந்து சிஎன்ஜி ரைட்டு பிடிச்சதுனால இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே ஒரு ஹாஃப் டே ஓட்டினேன். பட் வந்து இது நல்லா இருக்குங்க. இனிமேல் பேசாமல் இதே ஃபாலோ பண்ணிக்கும். மதியானத்தில் பிடிச்சோன்னா காலையிலையும் ஓட்டலாம், ஈவினிங்லேயும் பீக் ஹவர்ஸில் ஓட்டலாம். ஸோ மதியானத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து சிஎன்ஜி பிடிச்சோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, சிஎன்ஜியும் காலியாக இருக்குது. ஓகே, இது நல்லாயிருக்கு. இனிமேல் இந்த டைம் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே நிறைய பேர் வந்து இன்றைக்கி டியூட்டி இல்லை, இயர்னிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் காலைல 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12:30 சிஎன்ஜி பிடிக்க போயிட்டேன். ½ hour அதை விட்டுருங்க. 12:30 மணிக்கெலாம் 1200 ஆல்மோஸ்ட் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, பிகாஸ் இந்த ட்ரிக் நான் இது யூஸ் பண்ணுறதுனால தான். இன்றைக்கி நான் ரேபிடோ தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணேன். யூபர் வந்து சில சப்போர்ட்டிங் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி யூபர் ஆப்பில் இல்லை, யூபரில் தான் அடிக்குது நல்ல டியூட்டி எங்கன்னா லாங் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். யூபர் கஸ்டமர் நான் எப்பவுமே சொல்கிறேன், கார் கஸ்டமர், காருக்கு அடுத்த ஆப்ஷன்னா ஆட்டோக்கு வரவங்க பெரும்பாலும் அப்படி தான் இருப்பாங்க. ஓகேவா, பீக் ஹவரில் கூட சரி. பிகாஸ் யூபர் வந்து கார் வந்து நல்லா காருக்கான இதுவாக வந்து நல்லா இது பண்ணி வச்சிட்டாங்க அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ கார்னாலே பெரும்பாலும் யூபர் போவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அது இல்லாத பட்சத்தில் ஆட்டோக்கு வருவாங்க. ஸோ யூபர் கஸ்டமர்கிட்ட ரேட்டு டிஃபர் ஆகுது. சனிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 3 மணிக்குள்ள ரொம்ப சீப்பாக வருதுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்டிங்கனாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி ப்ரோ, சார், நீங்கள் எந்த மாதிரி கூப்பிடுவீங்களோ, மேடம் அந்த மாதிரி, அம்மா எப்படி பேசுகிறீங்களோ சரி, ஓகே, உங்கள் லாங்குவேஜில் இந்த மாதிரிங்க, இது மற்ற நாளில் இப்படி இருக்கும். சும்மா ஷார்ட்டா இப்படி இருக்குங்க ரேட்டு. இன்றைக்கி வந்து டியூட்டி வீக் டேஸில் இப்படி தான் இருக்கும், வீக்கெண்டில் மதியத்துக்கு மேலே ரேட்டு மாறிடும். ஸோ நீங்கள் வந்து எஸ் ஓகே, பீக் ஹவர்னா கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருக்கும், அதனால் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு கொடுக்கலனாலும் கொஞ்சம் நான் கம்பேர் பண்ணி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இது காட்டுற ஆப்பில் ஒஸ்ட்டாக காட்டு ரொம்ப கம்மியாக காட்டுறதும் இல்லாமல், இல்லை பீக் ஹவரில் நான் சொல்கிற ரேட்டும் இல்லாமல் நீங்களே ஒரு ரேட்டு நல்ல ரேட்டு கொடுங்கம்மா பார்த்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க கஸ்டமர். ஓகே, இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், கஸ்டமரு நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே, சாட்டர்டே ஈவினிங்கு சவாரி ஓட்டிகிட்ருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், 5:38. அவ்வளோ டியூட்டிங்க, நீங்களே பார்த்துட்டே இருங்களேன். பாருங்கள், அடிச்சுட்டே இருக்குது டியூட்டிக்கு. ரேட்லாம் பாருங்கள், 10 கிலோமீட்டருக்கு 178. ஸோ நல்ல ரேட்டு தான், 17 ரூபா 80 காசு ஒரு கிலோமீட்டருக்கு. நான் ரேபிட்டில் ஒரு டியூட்டி எடுத்துட்டேன். பட் யூபர் பாருங்கள், ஸோ அடிச்சுட்டே இருக்குது டியூட்டி. நான் வலசரவாக்கம் கிட்டே இருக்கேன். ஸோ சாட்டர்டே அவ்வளோ பிஸியாக இருக்கும் டியூட்டி. பாருங்கள், கண்டினியூவாக அடிச்சுட்ருக்கு பாருங்கள். ஓகே, அதே மாதிரி ஏரியாஸ். ஸோ வீக் டேஸில் எங்கே வேணால் அடிக்கும், எங்கே வேணால் ஒர்க் அவுட் ஆகும். எந்த டைம் காலைல 7 மணி 6 மணிக்கு போனாலும் டியூட்டிஸ் இருக்கும். பட் வீக்கெண்டில் ஸ்டார்ட் பண்ணுற டைமிங்கு 8க்கு மேலே 9 மணிக்கு ஃப்ரீயாக வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிஎன்ஜிலாம் பிடிச்சி வச்சுக்கோங்க ரெடியாக. 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி பெரும்பாலும் ரெசிடென்சியல் ஏரியா. ரெசிடென்சியல் ஏரியானா இப்போ ஒரு இடத்துல இருந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ரெசிடென்சியல் ஏரியாவிலேருந்து ஒரு டியூட்டி கிடச்சிடுச்சு, போகிறோம், ஒரு மால் பக்கத்தில் போய் முடியுது அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் அதிகபட்சம் அங்கே பாருங்கள். டியூட்டி கிடைக்கலையா, வெயிட் பண்ணாதீங்க, பக்கத்தில் மூவ் பண்ணி நியர்பை அப்படியே மூவ் பண்ணி திருப்பி எதனா ரெசிடென்சியல் ரொம்ப பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே மூவ் பண்ணி போங்க. ஓகே, பிகாஸ் நம்ம வந்து காலைல கிளம்பும் போது வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக வேலைக்கு இருக்காது யாருக்கும். சனிக்கிழமையில் ப்ரைவேட் கம்பெனிஸில் யாருன்னா வேலைக்கு போவாங்க. ஓகே, சாஃப்ட்வேர் கம்பெனி டியூட்டிலாம் பெரும்பாலும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டியூட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த மாலு, இந்த மாதிரி இடம், தேட்டர், இந்த மாதிரிலாம் போவாங்க. ஸோ அங்கே போகும்போது போயிட்டு அங்கேயே போயிட்டு வெயிட் பண்ணி மற்றவங்க பண்ணுற தப்பு மாதிரி நிறைய பேர் இயர்னிங்ஸ் இல்லை, டியூட்டி இல்லை, நம்மளை பார்த்துலாம் பொறாமப்படுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆட்டோவை போட்டு எங்கன்னா நல்லா போட்டு மாலுக்கு பக்கத்தில் போட்டு அங்கேருந்து எவனா ரிட்டர்ன் போவானா, அந்த ஷோ டைம் முடியுறது அந்த டைமிங் இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்பாங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்லை ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஃபோனையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒன்று டப்புன்னு எடுக்கலாமான்னு ஆட்டோ குளிக்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. கூலாக ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க. அடிக்கலையா மூவ் பண்ணி நியர்பை ரெசிடென்சியல் ஏரியா எதனா வச்சுக்கோங்க, அப்படியே மூவ் பண்ணி அங்கே போய் நின்றுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அங்கே ஒர்க் அவுட் ஆகும், அங்கே அடிக்கும். ஓகே, இதுவும் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஐடியா, ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ வீக்கெண்டில் பெரும்பாலும் இந்த மாதிரி ட்ரிப் மால் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 மணிக்கு மேலே 3 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜாக ஒர்க் பண்ணலாம். தேட்டரு, பீச்சு, டியூட்டிஸ் அடிச்சுட்டே இருக்கும். வீக்கெண்டில் காலையில் இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரேட்டோ சரி, டியூட்டிஸோ சரி தாறுமாறாக மாறும். ஸோ அந்த நேரத்தில் ஃபுல் ஃப்ளெஜாக ஒர்க் பண்ணி பாருங்கள், இயர்னிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நல்ல பெஸ்ட் ஐடியா. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நான் இத்தனை வருஷம் ஓட்டுறேன், அத்தனை வருஷம் ஓட்டுறேன்னு சொல்கிறவங்க யாருக்கும் இதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சாலும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது. மணி விலாக்ஸ் நம்ம எல்லாருக்கும் எல்லாமே சொல்லணும், எல்லாரும் ஏர்ன் பண்ணணும்.
ஆட்டோ எடுத்துகிட்டு யாருனா கஷ்டப்படுறாங்க, டியூட்டி வரல அப்படின்றவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, ஸோ ஓகே. அண்ட் ஃபைனலாக இன்னையோட ஈவினிங்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. ஓகே, நானும் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேபிடோவில் ஒரு 1415, இது ஒரு 464, ஸோ இது ஒரு 1900. அப்புறம் வந்து ஆன் த வே ட்ரிப்பு ஒரு 100 ரூபா, அது ஸோ 2000 டிப்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 2200 ரூபாய் இன்றைக்கி நம்மளோட இயர்னிங்ஸ். ஓகே, நம்ம கிளம்புவோம். ஓகே, இன்னைக்கு டே அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே ஈவினிங்ஸும் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். யாரோ ஒரு ப்ரோ கேட்டே இருந்தார் இயர்னிங்ஸ் ஐடியாஸு, என்னென்ன பண்ணோம், என்னென்ன டிப்ஸு இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ நான் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, சொன்னால் யாருன்னா கற்றுக்க போகிறாங்க அப்படி. ஓகே, நம்மக்கிட்டே கேளுங்க, நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஓகேங்க, பாய். இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது, அதோட டீட்டெயில் என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பீங்க. அதோட டீட்டெயில் வந்து நான் நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே, பாய் பாய். ஹாப்பி சாட்டர்டே, என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா. பாய். நல்லா தெரிஞ்ச படிச்சுங்க. எதுவும் மாறக்கூடாது. ஏன்னா மூஞ்சி நம்மளுக்கு தேவை, மேலே பார்க்கணும்ல. அது பொண்ணு பேர்